ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே அப்புசாமியின் வாழ்நாளில் முதல் அத்தியாயம் முழுக்க கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தாத்தா குஷியா பாட்டியோட காரில் உட்காந்து எங்கே கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு எதிர்பார்த்துண்டு போயின்ட்டுருக்காரு. ஒருவேளை இது நீங்கள் முதல் அத்தியாயத்தை இன்னும் கேட்கலன்னா தயவு செஞ்சு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் முதல் அத்தியாயத்தை கேட்டுட்டு வாங்க. ஒரு நல்ல ஹாஸ்யமான கதை. இதோ அத்தியாயம் 2 உங்களுக்காக. கார் தரமணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்துவிட்டு தாத்தா உடனே, ஐயோ சீத்த சீத்த, நீ ஒரு சூப்பர் லேடி அப்படின்னு குதூகலித்தார். என் மூளைக்கு எட்டவே இல்லையே, திரைப்பட நகருக்கா நாம் போகிறோம்? சபாஷ் சீத்தே சபாஷ். காலையிலிருந்து சாயந்தரம் வரை இங்கேயே தங்கி ஷூட்டிங் எல்லாம் பார்த்துட்டு, சீத்தே உன் மூளையே மூளை, வாழ்க ஜே வாழ்க சீத்தே என்று குதூகலித்தார். ஆனால் கார் திரைப்பட நகரில் நுழையாமல் வேறு எங்கோ ஒரு பொட்டலை நோக்கி சென்றது. வாராய் நீ வாராய் என்று பழைய மந்திரிகுமாரி படத்தின் பாட்டு எங்கேயோ ஒலித்தது. அந்த சினிமாவில் வர மாதிரி சீத்தை தன்னை மலை உச்சிக்கு கூட்டிட்டு போய் உருட்டி விட்டுவிட ஏதாவது சதி பண்ணுறாளோ? சதிகாரி சீதா. அடியே கைவி, கொலையும் செய்வாள் பத்தினி அப்படிங்கிற பழமொழியை நிஜம் பண்ணிடாதடி. அவர் பயந்து நடுங்கி கொண்டிருந்த போது கார் ஒரு விசாலமான காம்பவுண்டுக்குள் நுழைந்தது. நுழைவாயிலில் இருந்த பெயர் பலகையை பார்த்ததும் அப்புசாமிக்கு, அடியே துரோகி, சண்டாளி, பாதகி, வஞ்சகி, குள்ளநரி, ஓநாய், பெனாசிர், அணுகுண்டு, இப்படி இப்படி ஒரு கெட்ட எண்ணமா, சதி திட்டமா என்று கூவியவாறு கார் கதவை திறந்து கொண்டு வெளியே குதிக்க முயன்றார். காம் டவுன் ப்ளீஸ், காம் டவுன். இப்போ என்ன ஆயிடுத்துன்னு இப்படி கூச்சல் போடுறீங்க? மைண்ட் யூ, நீங்கள் கத்தினீங்கன்னா வாட்ச்மேனிடம் உங்களை ஒப்படைக்க வேண்டி வரும் என்றாள் சீதா பாட்டி கரார் கண்டிப்பாக. அப்புசாமியின் கண்களில் அந்த காம்பவுண்டின் பெயர் பலகை மீண்டும் தெரிந்தது. முதியோர் அனாதை விடுதி, நுழைவு இலவசம். திரும்பிய பக்கமெல்லாம் சுவரில் மரத்தில் ஏதோ ஒரு அறிவிப்பு. பேருவகை தருவது பெரியார் சேவையே. மேலும் சில அறிவிப்புகள். அனுபவங்களை அலட்சியம் செய்யாதீர். முதியோரெல்லாம் முதியோரும் அல்லர், புதியோரெல்லாம் புதியோரும் அல்லர். தந்தை தாய் பேன். 3 சுழி இன் போடுவதற்கு பதில் 2 சுழி இன் போட்டு பெற்றோரை பேன் செய்திருந்தார்கள். ஓலை குடிசைகள், அஸ்பெஸ்டா ஷீட் குடிசைகள், அசல் கட்டிடங்கள், மரத்தடி என்று பல வகையான வசிப்பிடங்களில் ஆங்காங்கே முதியோர் சிறு சிறு தொகுதிகளாக லாட்ஜ் சுவர்களில் மூட்டைப்பூச்சிகள் பதுங்கியிருப்பது போல் தெரிந்தும் தெரியாமலும் காணப்பட்டனர். சுறுசுறுப்பான, ஒல்லியான, குள்ளமான மினி கிழவர் ஒருத்தர் தண்டவாள மணியை டங் 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 என்று இரும்பு கரண்டியில் அடித்து ஓசைப்படுத்தினார். உடனே காம்பவுண்டு பூரா சிதறியிருந்த கிழவர்களும் கிழவிகளும் கெலிடாஸ்கோப்பை திருப்பிய மாதிரி நாலா திசையிலிருந்தும் வந்து ஓர் ஒழுங்காகவும் அதே சமயம் ஒழுங்கு இல்லாமலும் அங்கங்கே சிறு கியூவாகி நின்றனர். காலை 8 மணிக்கு சத்துணவு கஞ்சியை சிலர் விரும்பினர். சிலருக்கு டீ, சிலருக்கு சுக்கு காப்பி. எல்லோரும் ஓர் இனம், எல்லோருக்கும் ஓர் கஞ்சி. எல்லோரும் இவ்விடுதி மன்னர் என்றாலும் ஒற்றுமையில் வேற்றுமையாக பல ருசி உடையவர்களாக இருந்தனர். சீத்தே சீத்தே, அப்புசாமிக்கு வியர்த்து கொட்டியது. டியூபில் ஓட்டை இல்லாத நல்ல ரக இரத்த அழுத்த கருவியை கொண்டு பிபி அளவு எடுத்திருந்தால் மேலே 300ம் கீழே 400 கூட இருந்திருக்கும் அவருக்கு. அடியே பாதகி, என்னை கொண்டு வந்து இங்கே தள்ளிவிட்டு போகிறது தான் உன் பிறந்த நாள் திட்டமா? சீதா பாட்டி அவர் தோளை லேசாக தட்டி தந்தாள். நான் ஒருத்தி உயிரோடு இருக்கிற வரை யூ கான்ட் பிகம் அ டெஸ்டிடியூட்.
போய் டிக்கியை திறந்து பேக்கெட்ஸுகளை எல்லாம் எடுத்துட்டு வாங்க என்று மனைவி சொன்னதும் தான் அவருக்கு போன உயிர் திரும்பியது. அவளின் நோக்கமும் புரிந்தது. கார் டிக்கி முழுவதும் ஸ்வீட், காரம் இன்னும் பல வகையான பாக்கெட்டுகள் அடைத்து வைத்திருந்தாள். விடுதியில் இருந்த முதியவர்களுக்கு விநியோகிக்க அவற்றை எடுத்து வந்தார் அப்புசாமி. விடுதியின் தலைவியை சீதா பாட்டி முறைப்படி பார்த்து பேசிவிட்டு வந்தவுடன், லெட் அஸ் ஸ்டார்ட் என்று சொல்லிவிட்டு ஸ்வீட் பாக்கெட் ஒன்றை தலைவர்கள் செடி நடும் நிகழ்ச்சி போல ஒரு பாட்டியம்மாவின் கையில் கொடுத்து சேவையை துவக்கிவிட்டு, இனிமேல் டிஸ்ட்ரிபியூஷனை நீங்கள் செய்யலாம் என்று அப்புசாமிக்கு கட்டளையிட்டு விட்டு தலைவியின் ஏசி அறைக்கு போய்விட்டாள் சீதா பாட்டி. ஏதோ முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று. முக்கியமான விஷயம் என்ன? வெளியே நின்னா வெயில் மண்டை உடைக்கிறது. தலைவி ரூம் என்றால் ஏசி இல்லை, ஜாமுன்னு இருக்கலாமே. இது அப்புசாமியின் கோபம். கொஞ்ச நேரத்திலேயே அப்புசாமிக்கு சமூக சேவை அலுத்து சலித்து விட்டது. ஒரு காரா சேவையை வாயில் போட்டு கொண்டாலும் கூட சமூக சேவை அவருக்கு பிடிக்கவில்லை. ஏண்டா இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படி என்று ஆகிவிட்டது. மனசிலே பெரிய அன்ன தெரசான் நினைப்பு என்று பாட்டியை நினைத்து பல்லை நரநரத்து கொண்டார். முதியவர்களுக்கு பொட்டலங்களை விநியோகிக்க வேண்டிய மாபெரும் பணியை நிறைவேற்றவே அவரை சீதா பாட்டி இங்கு அழைத்து வந்திருக்கிறாள் என்பது அவருக்கு புரிந்தது. வந்தோமா, விடுதி தலைவியிடம் எல்லாவற்றையும் கொடுத்தோமா, விடை பெற்றோமா என்கிற மாதிரியா இருந்தால் பரவாயில்லை. ஒவ்வொரு கிழவன் கிழவியாக அவரவர் இருந்த இடத்துக்கே கொண்டு சென்று முக மலர்ச்சியுடன் கும்பிடு போட்டு சில பத்திரிகைகளின் இலவச இணைப்புகள் போல ஒரு ஸ்வீட்டு, ஒரு கார பேக்கெட், ஒரு சோப்பு, ஒரு சீப்பு, ஒரு டவல், ஒரு கமகம ஃப்ரெஷ்னர் பேக்கெட், இத்தனை ஐட்டங்களையும் தர வேண்டும். எத்தனை கோடி கிழவர் வைத்தாய் இறைவா இறைவா என்று அப்புசாமி கதறிவிட்டார். பெண்டு நிமிர்ந்து விட்டது. கால் கெஞ்சியது. பாக்கெட்டுகளை தூக்கி போட்டால் கேட்ச் பிடித்து கொள்கிற சாமர்த்தியமும் முதியவர்களிடம் இல்லை என்பதையும் அப்புசாமி ஒரு ஸ்வீட் பாக்கெட்டுகளை வீசி பார்த்ததில் தெரிந்து கொண்டு விட்டார். மெல்லிசாக வெளுத்த உயரமான ஒரு ஒல்லி கிழவி சில லொக்குகளை FM அலைவரிசையில் துல்லியமாக ஒளிபரப்பி கொண்டு வண்டலூர் சாஸ்வத கொக்கு மாதிரி தனியாக ஒரு மரத்தடியில் நின்றிருந்தாள். தனிமை விரும்பி போரும். அப்புசாமி ஒரு ஸ்வீட், ஒரு சோப்பு கட்டி தருவதற்கு பதில் 2 சோப்பு கட்டிகளாக அச்சுப்பிழையாக விநியோகித்து விட்டார். உடம்பு மிகவும் களைத்திருந்ததால் சில மீட்டர் தூரத்திலிருந்தே பாக்கெட்டுகளை அப்புசாமி வீசி போட்டார் என்று சொல்வோர்களும் உள்ளனர். அந்த கிழவி சோப்பு கட்டியை கடுத்துவிட்டு தூ தூ என்று துப்பினாள். கண்ணில் வோல்டேஜ் குறைவு போலும். அப்புசாமி அடுத்த வாக்கியத்திலேயே அவசரமாக பிழை திருத்தம் வெளியிட்டார். பாட்டிம்மா, அது சோப்பு கட்டி என்று கத்தினார். இந்தாங்க ஸ்வீட் காரம் பேக்கெட்டு, பிடிச்சிக்கோங்க பாட்டிம்மா, கேட்ச். கிழவி ஒரு உருமினாலே பார்க்க வேண்டும். 20 பைசா மெழுகுவத்தி மாதிரி படு ஒல்லியா உள்ள அந்த உடலிலா அவ்வளோ பெரிய இடி குரல். பாட்டிமாவா? யாருடா பாட்டிமா? நீ ரொம்ப பேரம்மாவா? நீ ஒரு கிழவன், என்னை பார்த்து நீ பாட்டிமாங்கிறியா? நீ ஸ்வீட்டு கொண்டு வந்து தரலன்னு யாராவது அழுதாங்களா? கொடுத்தா அழகாக மரியாதையாக பக்கத்தில் கொண்டு வந்து தந்து, இது ஸ்வீட்டுங்க சாப்பிடுங்கன்னு கையில் எடுத்து தரணும். சாப்பிட்டு முடிக்கிற வரையில் பக்கத்தில் இருந்து விக்கினா தண்ணி எடுத்து தந்து, ஒரு மரியாதை கிடையாதா? ஸ்வீட்டும் காரமும் நீயும் என்று அப்புசாமி தந்தவைகளை அவர் முகத்திலேயே எரிந்தாள். ஒரு சிறு காராசேவு ஜூபிட்டரில் மோதிய விண்கல் போல அப்புசாமியின் கண்ணை வந்து தாக்கியது. அப்புசாமி பொறுமை இழந்தார். அடியே சாவகிராக்கி என்று கூவினார் கண்ணெரிச்சல் தூண்ட. இந்த தெனாவட்டு தாண்டி இந்த விடுதிக்கு உன்னை கொண்டு வந்து விட்டுருக்குது. தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்குறியா என்று கூறிவிட்டார். கிழவி தன் கையில் இருந்த வாக்கிங் ஸ்டிக்கை அப்புசாமியை நோக்கி வீசி எறிந்தாள். பொறுக்கி பையா,
அப்புசாமி, நீதாண்டி கிறுக்கி, ருக்கி, இறுக்கி, டிறுக்கி, நிறுக்கி, திருக்கி என தமிழில் உள்ள அத்தனை எழுத்துக்களையும் கொண்டு ஆசை தீர 1000 வாலா பட்டாசு சரம் மாதிரி திட்டித் தள்ளினார். இதற்குள் அக்கம் பக்கத்தில் இருந்த சில முதியவர்கள் கூடிவிட்டனர். ஓட்டலில் சப்ளையரை திட்டிவிட்டால் எல்லா சப்ளையர்களும் குழுமி விடுவார்களே, அதுபோல. அப்புசாமி நடந்து கொண்டது மரியாதை குறைவு. அவர் 7-8 மீட்டர் நீளத்துக்கு திட்டினதற்கு அவர் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்பது போல சில கிழங்கள் போர்க்கொடியை உயர்த்த முயன்றனர். சீதா பாட்டியுடன் பேசிக் கொண்டிருந்த விடுதி தலைவி வெளியே மரத்தடியில் ஏதோ கலாட்டா என்றதும் ஸ்தலத்துக்கு விரைந்தாள். சிஸ்டர், இந்த கிழவர் நம்ம மேடத்தை கிறுக்கி அது இதுன்னு நீளமாக திட்டி ஸ்வீட்டுகளை வீசி அவளை தாக்கினார் சிஸ்டர். நம்ம மேடத்தையா? அதிர்ச்சி அடைந்த தலைவி மரத்தடி கிழவியிடம் விரைந்து சென்று அவளது கையை பிடித்து கொண்டு, மேடம்ஜி, எனக்காக இந்த ஆளை மன்னித்து விடுங்கள். நான் உடனே இதை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதியின் ஓய்வு பெற்ற மனைவியின் தலைமையில் ஒரு கமிட்டி போடுகிறேன் என்று சமாதானப்படுத்தினாள். ஒல்லி கிழவிக்கு கோபத்தில் மூச்சு இறைத்தது. விடுதி தலைவி அப்புசாமியை பார்த்து, தயவு செஞ்சு மேடத்திடம் உடனே மன்னிப்பு கேளுங்க, காலில் விழுறது கூட நல்லது என்றால் குரலை தாழ்த்தி கொண்டு. அப்புசாமி, யாமார்க்கும் குடியல்லோம் கிழவி அஞ்சோம் என்று எதிர்குரல் கொடுத்தார். பலகாரம் கொண்டு வந்து கொடுத்துட்டு பணிவிடையும் செய்யணுமா அந்த கிழவிக்கு? தாவா கட்டை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சினா தான் சாப்பிடுவேன்னு கூட சொல்லுவாளோ? அப்புசாமியை மிருதுவான ஸ்பாஞ்ச் கரம் அழுத்தமாக பற்றியது. கொஞ்சம் இப்படி வரீங்களா ப்ளீஸ்? சீதா பாட்டி தான். சீத்தே, இந்த கேள்வி, அப்புசாமி குதித்தார். ப்ளீஸ் டோன்ட் கிரியேட் எனி மோர் சீன்ஸ். அந்த மேடம் யார் தெரியுமா? அவளை தூரத்துலேருந்து பார்த்ததும் எப்படிப்பட்ட அதிர்ச்சி எனக்கு ஏற்பட்டது தெரியுமா? அவள் விஷயமா பேசத்தான் தலைவி நிறையக்கு போனேன். யூ நோ ஹூ ஷீ இஸ்? என்ன, இவ பெரிய பூலாந்தேவியா என்றார் அப்புசாமி சம்பந்தம் இல்லாமல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது அத்தியாயம் 2? இதுக்கு மேலே இன்னும் ரொம்பவே காமெடியாக போகும் கதை. ஒரு சீரியஸான காமெடி. அதுதானே நம்ம பாக்யம் ராமசாமி அவர்களின் அப்புசாமியும் சீதா பாட்டியும். அப்புசாமியின் வாழ்நாளில் அத்தியாயம் 2 இதோடு முடியுது. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். பாய்.